திரும்ப பெருக திரும்ப பெருக வரி வாங்கலை திரும்ப பெருக நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் முழுமையாக நிறுத்த வேண்டும் உள்ளிருப்பு போராட்டம் ஆலைக்கு வெளியே போராட்டம் தீவிரமாகும் தீவிரமாகும் எச்சரிக்கின்றோம் எச்சரிக்கின்றோம் நிர்வாகமே எங்கள் நாட்டு சட்டத்தை அவமதிக்காதே வீராதே காலில் போட்டு மிதிக்கிறது. உடனடியாக பள்ளி தருகிறோம் என்று சொன்னவர்கள் எல்லா கோரிக்கையும் நிராகரிக்கக்கூடிய வகையில் அவர்கள் பதிலை தருகிறார்கள். அது குறித்து தமிழிலே கேட்டால் தர முடியாது என்று சொல்கிறார்கள். தமிழை அவமதிக்கிறார்கள். இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் சட்டத்தை மட்டும் அவமதிக்கவில்லை, தாய்மொழி தமிழை அவமதிக்கிறார்கள், நம்முடைய தொழிலாளிகளை அவமதிக்கிறார்கள். சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய 10வது பார் 1C கான்ஸ்டிடியூஷன் அடிப்படை உரிமையை அவமதிக்கிறார்கள். சட்டவிரோத உற்பத்தியில் ஈடுபடக்கூடாது என்கிற தொழிற்சாலை சட்டத்தை மீறுகிறார்கள். தொழிலாளிகளை பழிவாங்கக்கூடாது என்கிற ஹைடி ஆக்டினுடைய ஷெட்யூல் 5 சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விதிகளையும் மீறுகிறார்கள். இவை எல்லாம் உள்ளே நடந்து கொண்டே இருக்கிறது. இது குறித்து கடந்த 4 மாத காலமாக தொழிலாளர் துறையின் முன்னால் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மீண்டும் மீண்டும் ஆதாரத்தோடு நாங்கள் சொன்னோம். அவர் சொல்கிறார்கள், நாங்கள் செய்கிற எந்த சட்டவிரோத காரியத்திலும் நோ கோ பேக், நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இது சாம்சங் நிர்வாகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. நாங்கள் வெளியுலகத்தை பார்த்து கேட்டுக் கொள்கிறோம். சட்டத்துக்கு விரோதமான ஒரு தொழிற்சாலை எப்படி நாட்டுடைய தொழிலாளத்தை அனுமதிக்கிறது? அரசு எப்படி அனுமதிக்கிறது? சட்டப்படி நடத்துகிற ஊர்வலத்துக்கே மிகப்பெரிய கட்டுப்பாட்டை விதிக்கிற நாட்டுடைய சட்டம் அப்பட்டமாக சட்டத்தை மீறுகிற போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. சட்டத்துக்கு உட்பட்டு 3 புகார்கள் சாம்சனுக்கு எதிராக, SS எலக்ட்ரானிக்ஸ் எதிராக கடுமையான புகார்களை ஆதாரத்தோடு நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். தொழிலாளர் துறை விளக்கம் கேட்டு அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்த பிறகு 2 மாத காலமாக எந்த பதிலையும் சொல்லவில்லை. சாம்சங் நிர்வாகம் ப்ராசிக்யூட் பண்ண வேண்டாமா? அவர்கள் பதில் சொல்லவில்லை என்கிற பெயரில் ஒரு முடிவெடுத்து அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டாமா? கிரிமினல் குற்றத்திற்கு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த முதலாளிகளுடைய அதிகாரிகளும். இந்த வழியில் தான் கடைசியாக இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக தீர்வு ஏற்படவில்லை என்கிற முறையில் தொழிலாளிகள் சங்கத்தின் தலைவர்கள் சாம்சங் நிர்வாகத்தினுடைய கொரிய நாட்டினுடைய மேனேஜிங் டைரக்டர் நிர்வாக மேலே சந்திக்க வேண்டும். ஏன்னா இந்திய நிர்வாகத்திடத்தில் சொல்லி சொல்லி நியாயம் கிடைக்கவில்லை. ஒருவேளை மேலாண்மைக்கு அந்த அதிகாரிகளத்திலே தகவல் போனதோ இல்லையோ, நாங்கள் நேராக பார்த்து எங்கள் குறைகளை சொல்ல விரும்பினோம். இது என்ன தவறு இருக்கிறது? ஆலையில் இருக்கிற உயர் அதிகாரியை தொழிலாளிகள் சந்திப்பதற்கான அவர்கள் விரும்புகிற விருப்பத்தை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்க வேண்டாமா? முடியாது என்று சொன்னார்கள். சாப்பாட்டு நேரத்தில் 31ஆம் தேதி ஜனவரி மாதம் சாப்பிட வேண்டிய நேரத்தில் தான், உற்பத்தி செய்கிற நேரத்தில் அல்ல. லஞ்ச் பிரேக்ல போயிட்டு நாங்கள் அதிகாரியை பார்க்கணும் கேட்கிறாங்க. சாப்பிட வந்தவங்க 1/2 மணி நேரமா முடியாதுன்னு சொல்லவே இல்லை. 1 மணி நேரமாவது பிறகுதான் நாங்கள் தலையிட்ட பிறகு 5 நாள் பார்த்து பார்க்கறேன்னு சொன்னாங்க. சரின்னு வந்துட்டோம். அமைதியாக வந்தாச்சு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சிரித்துக் கொண்டுதான் பிரிந்தோம். ஆனால் 4 நாட்கள் கழித்து தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் குணசேகரன் 4ஆம் தேதி இரவு பணியிடை நீக்கம் செய்கிற உத்தரவை நேரடியாக கொடுக்கிறார். தண்டனை, எந்த விசாரணையும் இல்லை, குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் இல்லை, என்ன தவறு செய்தீர்கள் என்கிற கருத்தை கேட்பதற்கான வாய்ப்பில்லை. நாங்கள் அமைதியாக வந்து விட்டோம். உள்ளே உட்காரவில்லை. மீண்டும் 5ஆம் தேதி வெடிகாலை, மீண்டும் 5ஆம் தேதி மீண்டும் எங்கள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர், துணை செயலாளர் வேலை முடித்த பிறகு விடிகாலையில் கிளம்புகிற நேரத்திலே உங்களுக்கும் பணியிடை நீக்கம், சஸ்பென்ஷன், வெளியே போகிறார்கள். அடுத்து மேலும் எங்கள் சங்க தலைவர்கள் வெளியேற்றப்படும் என்று சொல்கிறார்கள். இந்த அதிர்ச்சியான நடவடிக்கைக்கு இந்த நாட்டிலே தொழிலாளிகளுக்கு உரிமை இல்லை. 13 நாட்களாக வெட்கமாக இல்லையா? வெட்கப்பட வேண்டாமா? ஒரு நாட்டினுடைய அதிகாரி இந்த நாட்டிலே முதலீடு போடுகிறார், உற்பத்தி எடுக்கிறார். உற்பத்திக்கு காரணமான தொழிலாளிகள் தான் அடிப்படையான காரணம். குறை சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் கேட்க வேண்டாமா? 5 நிமிடம் எல்லோரையும் பார்க்க முடியாது, முக்கியமான 3 பேரை பார்க்கிறேன், 5 பேரை பார்க்கிறேன் என்று கூட சொல்லலாமே. எந்த வாய்ப்பும் தரவில்லை. உள்ளே உட்கார்ந்து கடுமையான இயற்கை சீற்றத்துக்கு எதிரான அடக்குமுறை சாம்சங் நிர்வாகம் ஏறியது. கழிப்பிடத்தை மூடுவார்களா யாராவது? 14 ஆண்டு காலம் வேலை செய்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவன் சாப்பிடுகிற போது இயற்கை உபாதியை எங்கே கழிப்பான்?
உலகத்தில் சிறைச்சாலையை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த கோட்பாட்டை கூட சாம்சன் நிர்வாகம் கொடூரமாக மறுத்தது. நாங்கள் தலையிட்ட பிறகு சில கதவுகளை திறந்தார்கள், கழிப்பிட கதவுகளை. பனியிலும் கடும் வெயிலிலும் தொழிலாளிகள் கட்டுக்கோப்பாக தரையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 3 முறை இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது. 3லும் நாங்கள் சொன்னோம், சமரசத்துக்கு தயார், நாங்கள் எந்த குற்றம் செய்யவில்லை. மேலதிகாரியை பார்ப்பது குற்றம் என்று எந்த சட்டத்திலே சொல்லுகிறது? ஒருவேளை உற்பத்தி அரை மணி நேரம் எங்களுக்கு வீணாகி விட்டது என்று அந்த நிர்வாகம் சொல்ல நாங்கள் சொன்னோம். அரை மணி நேர உற்பத்தியை நாங்கள் மீண்டும் திருப்பி தருகிறோம். உற்பத்தி பிரச்சனையே இல்லை, ஓவர் டைம் தர வேணாம், நாங்கள் உயர்த்தி தர தயார், சமாதானத்திற்கு வாருங்கள். அரை மணி நேர உற்பத்திக்கு இவ்வளவு கோபப்படுறாங்க. 16 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் 15 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஷிப்ட் முடிச்சிட்ட பிறகு வேலை செஞ்சு போடுவாங்க. கடந்த 16 ஆண்டுகளில் அரை மணி நேரம். நீங்கள் ஒரு வருடத்தில் 240 நாள் வேலை நாட்கள் என்றால் 16 ஆண்டுகள், ஒவ்வொரு நாளும் 1/4 மணி நேரம் அரை மணி நேரம் என்றால் எங்களுக்கு சேர வேண்டிய ஓவர் டைம் பணம் மட்டும் சாம்சங் நிர்வாகம் லட்சக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறது. நாங்கள் திருப்பி கேட்டால் முடியுமா? எங்கள் அரை மணி நேர உற்பத்தி லாசுக்கு பேசுகிற நிர்வாகமே கணக்கு போட தயாரா? உங்களுக்கு டேட்டா இருக்கிறது, இன் பஞ்ச் அவுட் பஞ்ச். நாங்கள் வந்த நேரமும் போன நேரமும் வேலை செய்த நேரமும் அவுட்புட் எண்ணிக்கையும், டிவி வந்ததும் கம்ப்ரஸர் வந்ததும், அங்க இருக்கிற இதர வாஷிங் மிஷின், அங்க இருக்கக்கூடிய ஏசி எல்லாம் எண்ணிக்கை இருக்கிறது. எங்கள் கூடுதல் உற்பத்தியை குறித்து நாங்கள் எப்போதாவது கேட்டிருக்கிறோமா? அவர்களின் நோக்கம் அரை மணி நேரம் வேலை இழப்பல்ல. சங்கத்தினுடைய தலைவர்களை வெளியே அனுப்பிவிட்டு இதே 10 நாளில் ஒரு துரோக கமிட்டியை கூட்டிக் கொண்டு ராணிப்பேட்டையிலே இவர்கள் கூட்டம் நடத்துகிற நிர்வாகம். அவங்க பஸ்ஸிலேயே புது ஒப்பந்தத்தை போடுவதற்கு சைவித்தம் திட்டுகிறார்கள். அதற்கு பின்னால் தான் இந்த சூழ்ச்சி இருக்கிறது. எனவேதான் 3 பேச்சுவார்த்தையில் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். இப்போது நிர்வாகம் அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம், சமரசத்திற்கும் சமாதானத்திற்கும் சிஐடி எப்பொழுதுமே உடன்பட்டதுதான். போராட்டம் எவ்வளவு முக்கியமோ போராட்டத்தின் முடிவு அதைவிட முக்கியமானது. கட்டுக்கோப்புக்கு எங்களுக்கு யாரும் பாடெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சாம்சங் நிர்வாகம் பேச்சுவார்த்தையை சொல்லுகிற வார்த்தை மீண்டும் மீண்டும் ஒரு டிசிப்ளின் இல்ல. உங்ககிட்ட டிசிப்ளின் இருக்குதா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை வாங்குறதுக்கு எந்த சட்டத்தால் டிசிப்ளின் இருக்கு? தொழிலாளி வேலை செய்யற கூப்பிட்டு ரூம்ல உட்கார்றது என்ன டிசிப்ளின்? 16 ஆண்டுகளாக கொள்ளையடிக்கப்பட்ட சத்தியவிரோத உழைப்பு என்ன டிசிப்ளின்? உலகத்திலே உற்பத்தி செய்கிற ஏசியோ வாஷிங் மிஷினோ, அது கொரியாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், 20-28 நாடுகளில் உற்பத்தி செய்கிற எந்த ஒரு பொருளுக்கும் உலக மார்க்கெட்டில் ஒரே விலைதான் அமேசானில் கணக்கிட்டான். ஆனால் அதை உற்பத்தி செய்கிற தொழிலாளிக்கு கொரியாவிலே 4,50,000, தமிழ்நாட்டிலே மினிமம் 20,000, அதிகபட்சம் 40,000. அதிகமாக வாங்குவோர் எண்ணிக்கை 25,000 ரூபாய். 4 லட்சம் எங்கே? எங்கள் சம்பளம் எங்கே? அந்த பொருள் ஒரே விலைக்கு நீங்கள் விற்பனை செய்கிற அடிக்கிற லாபம் எங்கே? எனவே டிசிப்ளின் லாபத்திலே இல்லை, விலை நிர்ணயத்திலே இல்லை, கூலி கொடுப்பதிலே இல்லை, தொழிலாளிகளை மதிப்பதிலே இல்லை. எங்கள் நாட்டு சட்டத்தை மதிக்காத ஒரு இன்டிசிப்ளினை விட ஒரு மோசமான ஒன்று இருக்க முடியாது. வன்முறை நீங்கள் தான் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் வன்முறையை கையில் எடுக்கவில்லை. வன்முறையில் எங்களுக்கு துணியும் நம்பிக்கை இல்லை. காந்தியின் மீது எங்களுக்கு பற்று உண்டு. அறமாகவும் அமைதியாகவும் கட்டுக்கோப்பாகவும் நிதானமாகவும் நடத்துகிற போராட்டம் தான் உலகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. எங்கள் போராட்டம் அறம் சார்ந்த போராட்டம். அதே நேரத்தில் கை கொடுக்க நாங்கள் தயார். ஆனால் நிர்வாகம் அதிகாரி என்ன சொல்றாங்க? உள்ள வந்து வளர்ப்பு சரியில்லையா? யாருக்கு வளர்ப்பு சரியில்லை? லஞ்சம் வாங்கிக்கிற பயப்படுத்துற உங்கள மாதிரி போய் பேசுற அதிகாரி வளர்ப்பு சரியில்லையா? உழைச்சி வேலை செய்யற எங்க தொழிலாளி வளர்ப்பு சரியில்லையா? வளர்ப்பு சரியில்லை. எங்க குழந்தைகளை அவங்க அப்பா அம்மா பெற்று வளர்த்து டிப்ளமோ படிக்க வச்சு, டேய் எந்த வாய்ப்பு ஒன்னாலும் நாட்டில் சம்பாதிக்க முடியும், திருட்டுத்தனமா போய் பேசி வேண்டாம். உழைச்சி போன அந்த அப்பா அம்மாவுடைய வளர்ப்பு தான் சாம்சனுக்கு ஏசியாக வருகிறது, கம்ப்ரஸராக வருகிறது. எங்கள் வளர்ப்பு சரியாகத்தான் இருக்கிறது. அடக்கி வாசி. எந்த எச்சாலும் யோக்கியம் கிடையாது, 1-2 பேரை தவிர. வன்முறையை நாங்களா கையெடுக்கிறோம்? வன்முறை கிடையாது. எங்கள் வரலாற்றிலேயே வன்முறை கிடையாது. வெண்முறையிலே எங்கள் தொழிலாளிகள் சங்கம் வைப்பதற்காக கொடியேற்ற போது 44 உயிர்களை கொலை செய்தது நிலப்பரப்புகளுடைய வன்முறை. வால்பாறையை மாஞ்சோலை தோட்ட தொழிலாளிகள் போராடிய போது தொழிலாளிகளை 18 பேர் அந்த தாமிரபரணி ஆற்றிலே அடித்து கொலை செய்தது தமிழக போலீஸ் அன்றைய ஆட்சியின் வன்முறை. 82ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது அழுத்தத்திலே தொழிலாளிகள் விவசாயிகள் போராடிய போது துப்பாக்கி சூட்டிலே தமிழ்நாட்டிலே 3 பேரும் இந்தியாவிலும் படுகொலை செய்தது இந்திய தமிழக அன்றைய ஆட்சியாளருடைய வன்முறை.
நாங்கள் யாரையும் கொலை செய்தாக எங்கள் வரலாற்றிலே கிடையாது. ஆனால் எங்கள் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எங்கள் தோழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டத்தை நீங்கள் சுமூகமாக முடிக்க வேண்டும். மோதல் போக்கை கைவிட வேண்டும். அமைச்சரும் அரசும் உடனடியாக அவசர கூட்டத்தை நடத்த வேண்டும். வருகிற 19ஆம் தேதி என்று சமரச பேச்சுவார்த்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சமாதானத்துக்கு வந்தால் நல்லது. எஸ்எச்சி தொழிற்சாலையில் எதுக்கு 8 மாசமா இன்லீகல் ப்ரொடக்ஷன்? சாம்சங்ல எப்படி 1500 பேரை நீங்க வந்து ட்ரெயினி, கான்ட்ராக்ட், கேஷுவல், நேம் எல்லாம் இருக்கிறீங்க? சாம்சங்ல அது வரலாறா? சட்டத்தில் அனுமதிக்கப்படாத ஒண்ணு தானே. இந்த இரண்டிலும் ஒரு இல்லீகல் உற்பத்தியை நடத்தலாம் அந்த நிறுவனம். சாம்சங்ல உட்காந்து 5ஆம் தேதியே நம்முடைய ஜாயிண்ட் டைரக்டர் சேஃப்டி அண்ட் ஃபுட் கம்ப்ளைண்ட் பண்ணோம். என்ன நடவடிக்கை? நடவடிக்கை இல்லை. எஸ்எச்எல் கம்ப்ளைண்ட் பண்ணோம். என்ன நடவடிக்கை? நடவடிக்கை இல்லை. அதன் பிறகு மீண்டும் 3 தினங்களுக்கு முன்னால் மீண்டும் நாங்கள் ஊர்வலமாக செல்வதற்கு முடிவெடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதித்தோம். சென்னை காவல்துறை வேண்டாம் என்று சொன்னது. காவல்துறையினுடைய அறிவுரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். தலைவர்கள் மட்டும் போய் நேரடியாக வலியுறுத்தினோம். அந்த எஸ்ஐ தொழிற்சாலைக்கு சீல் வைக்க வேண்டும். முழுக்க முழுக்க அது திருட்டுத்தன தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலை இனிமையாக கூடாது. அதன் மீது கை வைக்க உங்களுக்கு தைரியம் இல்லை என்று சொன்னால் எதற்காக இந்த தொழிற்சாலை துறை? சாம்சங்கின் சட்டவிரோத உற்பத்தியின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க மேலிடத்தின் உத்தரவுக்காக காத்திருக்கிறோம். நீங்கள் யார் அந்த மேலிடம்? தொழிற்சாலை சட்டத்தின் கைகளை கட்டி போட்டிருப்பது யார்? நியாயமான அதிகாரிகளுடைய சட்ட நடவடிக்கையை போகாது என்று தடைப்படுத்துவது யார்? சட்டத்தின் உரிமையை கொடுக்கிற புகாரின் மீது எடுப்பதற்கு மாறாக அமைதியாக என்றால் என்ன அர்த்தம்? இல்லீகல் ப்ரொடக்ஷனுக்கு அரசு சேவகம் செய்கிறதா? எல்லா தொழிற்சாலையிலும் ஒப்பந்த தொழிலாளிகள், கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் 4000 பேர், 5000 பேர். இங்கு நடக்கிற அராஜகம் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த மாவட்டத்தில் இருக்கிற 1000 தொழிற்சாலைகளில் தொழிலாளிகள் பேச முடியாது, விடுப்பெடுக்க முடியாது. சட்டவிரோதமான உற்பத்தி, சட்டவிரோதமான எந்திரங்கள், பராமரிப்பில்லாத தன்மை, பல பேர் இறந்து போகிறார்கள். நோபல் ஸ்டீல் ஒரே ஒரு உதாரணம். இதுவரையிலும் 20க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே செத்து போயிருக்கிறார்கள். என்ன விசாரணை? நாங்கள் தலையிட்ட பிறகு அந்த அதிகாரி சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பிறகு நடக்கிறது. ஒவ்வொரு தொழிற்சாலைக்குள்ளே இருக்கிறது பதிவு செய்யப்படாத விபத்துகள், வழக்குகள், மரணங்கள். எல்லாவற்றிலும் தொழிற்சாலை அதிகாரிகளும் தொழிற்சாலை நிர்வாகமும் காவல்துறையுடைய உயர்மட்ட பிரிவும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அமுக்கு. மனித மரண ஓலங்களின் மீதுதான் இந்த உற்பத்தி தேவையா? தொழிலவை என்பது தொழிலாளியுடைய உரிமை. சட்டப்படியான தொழிற்சாலை சங்க வைத்து அவன் விருப்பங்களை தெரிவிக்கிற உரிமை. கலெக்டிவ் பார்கனிங் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற நடைமுறை. இதன் மீது உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். உலக தொழிலாளர் ஸ்தாபனம் ஐயோவில் ஏற்றுக்கொண்டிருக்கிற தொழிற்சங்கம் அமைப்பதும் கூட்டு பெற உரிமையும் நாங்கள் சாம்சங் மீது புகார் செய்திருக்கிறது. எங்களுடைய அகில இந்திய சிஐடி தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்திருக்கு. ஐஎல்ஓ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்கணும். எம்ஆர்எஃப்ல எப்படி ஐஎல்ஓடைய விதிமுறைகளை மீறி நடந்தீங்களோ, எலெக்ஷன் வைக்க சொன்னாங்களோ, சாம்சனுக்குள்ள நாங்கள் சொல்லுகிறோம், கனவு காணாதீர்கள். ஒரு சுண்டக்கா கும்பலோட ஒப்பந்தம் போட்ட ஒப்பந்தத்தில் பணம் ஒன்னா போகல தவிர டிவி வராது சார். வந்துருமா? மெஜாரிட்டி பதக்கி தொழிற்சாலை நடத்துறீங்க. நீ எவ்வளவு நாளைக்கு இந்த யுத்தம்? தெளிவாக சொன்னோம். நாங்கள் பெரும்பான்மை தொழிலாளிகளை பகைத்துக் கொண்டு ஒரு ஆலையை நீங்கள் நிர்வகிக்க முடியாது. சமாதானமான இடங்களில், சங்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடங்களில், அது அப்போலோ டயர், ஜேகே டயர், ஏசியன் பெயிண்ட்ஸ், பிபிஜி ஏசியன் பெயிண்ட்ஸ், இன்டர்நேஷனல் பிஸ்கட் பேக்கரி, லோட்டோ சாக்கோபை, தாய்ஸ்மீர், யமகா, எல்லா தொழிற்சாலைகளிலும் உற்பத்தி 3 மடங்கு 4 மடங்கு தொழிலாளிகள் தொழிற்சங்கம் கலந்து பேசி அந்த ஆலையின் உற்பத்திக்கு கை கொடுக்கிறோம். இதையும் சொன்னோம். எங்களால் உற்பத்தி ஒருபோதும் பாதிப்பு வராது. எனவே நாங்கள் நடத்துகிற போராட்டம், நாங்கள் நடத்துகிற தவம், எங்கள் தோழர்கள் 1200க்கும் மேற்பட்டவர்கள் இப்போது ஆலைக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் நடத்துவது போராட்டம் அல்ல, அவன் அடிப்படை உரிமைக்காக அவன் நடத்துகிற தவம். வெப்பத்தை எதிர்த்து, பணியின் சீற்றத்தை எதிர்த்து, குளிரை எதிர்த்து, கொடும் அடக்குமுறை வார்த்தைகளை சகித்துக் கொண்டு மிகுந்த கட்டுக்கோப்பு இளம் பட்டாளத்தை வழிநடத்துகிறது சிஐடி என்றால் எங்கள் வளர்ப்பும் சிஐடி வளர்ப்பும் மிகச்சிறந்த வளர்ப்பு. இவ்வளவு வன்முறை கேட்கிற கார்பரேட்டினுடைய கொள்கையும் வளர்ப்பும் தான் சட்டவிரோதமான வளர்ப்பு. இந்த போராட்டத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சகோதரிகள் பெண்களை போய் இந்த போராட்டத்தில் வந்திருக்கிறார்கள். அந்த பெண்களை பார்த்து, பெண்கள் போராட வந்தால் அவளுக்கு என்ன பெயர்? பாரதி சொன்னான், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, யாருக்கும் அஞ்சாமை, புரட்சி பெண்களாய் வா என்று சொன்னான். அடிமை தளத்திலே இருந்து, குடும்ப சூழலிலே இருந்து தொழிலாளியாக வாரிய பெண்
நிமிர்ந்து வா என்று சொன்னார். பெரியார் சொன்னார், பெண்களின் அடிப்படை உரிமைகளுக்காக போராடு என்று சொன்னார் தந்தை பெரியார். ஆலைக்குள்ளே இப்போது இந்த போராட்டத்திலே பெண் தொழிலாளிகள் முதல் முறையாக பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த தொழிலாளிகளுக்கு நாங்கள் வீரம் செலுத்துகிறோம். ஆனால் அதே நேரத்தில் வீரமங்கை என்று நாங்கள் சொன்னால், சாம்சன் சொல்லுகிறது, நேற்று வீரமங்கை குடிப்பதற்கு அவர் தமிழரை தள்ளி கொண்டு போனால் சொம்பு மங்கையா என்று கேட்கிறீர்கள். இது ஈவட்டிசிங் இல்லையா? பாலியல் வன்முறை சட்டத்திலே வராதா? போஸ்கோ சட்டத்திலே வராதா? சொன்னவரை நாங்கள் விடமாட்டோம், நடவடிக்கை எடுக்க வரை விடமாட்டோம். ஆண்களை சீண்டலை சகித்துக் கொள்ளாத சமூகம் சமீப காலமாக இந்த கொடூர வன்முறைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த சமூகம் கோபப்படுகிறது. சாம்சன் எச்சரிக்கை ஆயிரு, எங்கள் மீது பை சுமத்த நினைக்காதே. 19ஆம் நடக்கிற அந்த போராட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவுக்கு வர வேண்டும். ஒருவேளை நீங்கள் 19ஆம் தேதி வர மறுத்தால் நாங்கள் சொல்லுகிறோம், சட்டவிரோதமான உற்பத்திக்குத்தான் நீங்கள் இவ்வளவு தைரியமாக அந்த தொழிற்சாலை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தொழிற்சாலை அதிகாரிகள். ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்சாலை அதிகாரி அலுவலகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்று சொன்னார். அந்த அலுவலகம் எதற்கு? செயல்படாத அலுவலகத்துக்கு கரண்ட் பில் வேஸ்ட், சம்பளம் வேஸ்ட், ஊழியர்கள் இருக்கிறது வேஸ்ட். இப்படி இருந்தா அந்த தொழிற்சாலை துறையே வேஸ்ட். மோடி கொண்டு வர புதிய சட்டம் இன்ஸ்பெக்டர் தொழிற்சாலை அதிகாரிகள் அதிகாரத்தை பறிக்கிறது. ஏப்ரல் மாதம் அறிவிப்பதாக அவர் சொல்கிறார். ஆனால் இப்போதே இங்கு அமலாகி கொண்டிருக்கிறது. எனவே 20ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்சாலை அலுவலகத்திற்கு பூட்டு போடும் போராட்டத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் பஸ் நிறுத்தி ஊர்வலமாக புறப்படுவோம். ஒருவேளை பூட்டு போட வேண்டாம் என்று அவருக்கு கூச்சம் இருந்தால் நாங்கள் கொடுக்கிற முறை வாங்கி கொடுங்க. இல்லை என்றால் செயல்படணும். 4 நாளுக்கு உங்களோட ரெய்டு நடக்கணும். 21ஆம் தேதி 19 பேச்சுவார்த்தை சுமூகமாக தீர்வு காணப்படவில்லை என்றால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வல்லம் வடகால் சிப்காட், ஆர்என்எஸ் ரினால்ட் நிசன் சிப்காட், மாங்காடு சிப்காட், இருங்காட்டுக்கோட்டை சிப்காட், 4 சிப்காட்டிலும் வல்லம் வடகால், ஆர்என்எஸ், இருங்காட்டுக்கோட்டை, மாம்பாக்கம் 4 தொழிற்சாலை வேண்டியிருக்க சிப்காட்டுக்குள்ளே மாலை 4 மணிக்கு 4 மையங்களில் சாம்சன் பிரச்சனைக்கு சுமூக தீர்வான வலியுறுத்தி தொழிலாளிகள், அந்த ஆணையை வேலை செய்கிற தொழிலாளிகள் அரை மணி நேரம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார்கள். எல்லா தொழிற்சாலை சிப்காட்டுக்குள்ளேயும். அது சிப்காட்டு கேட் மீட்டிங் மட்டும் இருக்காது. 19ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு சுமூக தீர்வு தானவில்லை என்றால் வேலை நிறுத்த எல்லா தொழிற்சாலையும் அறிவிப்பை வழங்குகிற கூட்டமாகவும் அது இருக்கும். அதுதான் உங்களுக்கு வழினா நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. மாநில அளவில் எங்கள் சிஐக்கு முடிவெடுக்கும். எல்லா இடங்களிலும் போஸ்டர் போடுவதை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். தேவைப்பட்டால் சாம்சன் அதனுடைய ஷோரூம் முன்னால் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். செல்வதென்று முடிவெடுப்போம். அடுத்தடுத்து தேதிகள் அறிவிக்கப்படும். சாம்சங் சட்டவிரோதமான உற்பத்தி. சாம்சங் சட்டவிரோதமாக உற்பத்தி செய்தால், ஒரு நாட்டில் குழந்தை தொழிலாளிகளை வைத்து உற்பத்தி செய்தால் அந்த பொருளை அந்த நாடு வாங்காது. இதனால் சைல்ட் லேபர், இல்லீகல் ப்ரொடக்ஷன், இல்லீகல் ப்ரொடக்ஷன் வரக்கூடிய சாம்சங் பொருள் இப்போது நாங்கள் உற்பத்தி செய்யவில்லை, யாரையோ வைத்து உற்பத்தி செய்கிறீர்கள். இப்படித்தான் வேல்யூ லைட்டிங் 2 மாத காலம் சமீபத்தில் ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது. தீபுகரன் அந்த நிர்வாகம் கொஞ்சம் பேர் வச்சு உற்பத்தி பண்ணாங்க, வேலை தெரியாத வச்சு. இப்ப நம்மால் உள்ள போயிருக்கலாம், போன பிறகு தான் தெரியுது மொத்த லைட்டும் கண்டம், ஒண்ணு கூட உருப்படியா இல்லை. அதுக்குள்ள எங்கால சொல்லி நம்ம நிரந்தர சரி பண்ண சொல்றாங்க. இந்த லைட்டை போய் கார்ல கொடுத்தா என்ன ஆகும்? லைட் எரியுமா? இண்டிகேட் போட்டா இண்டிகேட் வலது பக்கம் இடது பக்கம் காட்டும், இல்ல எரியாது. எங்க கிட்ட நாங்க உற்பத்தி செய்யற ஏசி ஆன் பண்ணதான் ஏசி வரும். நேற்றுக்கு வந்து உட்கார வச்சு அவனுக்கு என்ன நெட்டில் என்னன்னு தெரியுமா, வெல்டிங் என்னன்னு தெரியுமா, டெக்னிக்கல் ஏதாவது நுட்பம் தெரியுமா? 16 வருஷம் வேலை செஞ்சாதான் அதோட எக்ஸ்பர்ட் கிடைக்கும். நீ வீம்புகிறாலும் யாரையும் உட்கார வச்சு நீ பண்ணனா, இந்த ரோட்ல புள்ளியார் சரத்தை இன்னைக்கு புள்ளியார் பிடிப்பான். சில பேர் அச்சில போட்டு புள்ளியார் எடுப்பான், ஒழுங்கா இருக்கும் அந்த புள்ளியார், நல்ல ஸ்டைலா உட்காந்துருப்பாரு. நான் கை புள்ளியார் பிடிக்கிறேன்னு, தொப்பை பெருசா இருக்கும், தலை கொஞ்சமா இருக்கும், துண்டி எங்கேயோ பாத்துட்டு இருக்கும். கேட்டா அது நாட்டு புள்ளியாருமா, நீ பிடிக்கிறது இப்ப நாட்டு புள்ளியார் தான். ஃபேக்டரி புள்ளியார் நாட்டு ஒரு கிராமத்து வேலை தெரியாத செய்கிற ஒரு தொழிற்சாலையில் வருகிற ஏசியோ இதர வாஷிங் மிஷினோ அது வந்து சட்டத்துக்கு விரோதமானது, மக்களுக்கு பயன்படாது.
நான் அதை விரும்பவில்லை. நீங்கள் தவறாக தொழிற்சாலை வழிநடத்துகிறீர்கள். எனவே அது குறித்து நாங்கள் எங்களுடைய கோஷத்தை நாங்கள் வெளியிட வேண்டியிருக்கும். அது முக்கியமான கோஷம். 19ஆம் தேதி உங்களுடைய ஆக்ஷனை பொறுத்து எங்கள் ரியாக்ஷன் இருக்கும். ரியாக்ஷன் சாம்சன் ரியாக்ஷன், C8 ரியாக்ஷன் வெரி வெரி டேஞ்சரஸ். அவேர்னஸ் சாம்சனுக்கு நாங்கள் சொல்கிறோம், எச்சரிக்கையாக உங்களை விழிப்புணர்வை சொல்கிறோம். அந்த உட்காந்துக்கிற வராதிகார் 4 பேர் வராங்க. அப்படிதான் இன்னும் மோதம் போட்ட மாதிரி அந்த அம்மா அவரு இவருதான் பணத்தை போட்ட மாதிரி. ஏன் இப்படி இருக்கிறது? தொழிற்சாலையில் இப்படி இருக்கிறது. பழைய 1900 படத்தில் ராமதாஸ் கேட்கிற மாதிரி நம்ம அடிமைகள் சிறந்த அடிமைகளாக 16 ஆண்டுகளாக இருந்தார்களே. வாய் பேச மாட்டார்கள், எதை சொல்றாங்க கேட்பார்கள். இரும்பு சாப்பாட்டில் வந்தாலும் கேட்க மாட்டார்கள், புழு வந்தாலும் கேட்க மாட்டார்கள். டே வேலை செய்ய செய்வாங்க. நான் அம்மா, அவர் டே, தாய் பிள்ளைமாக இருந்தோமே, இப்படி மாறிவிட்டார்களே. என்ன சார் மாறிட்டாங்க? தப்பு தப்பா பேசுறாங்க சார். கல்ச்சரே மாறி போச்சு சார். வாட் இஸ் திஸ் கல்ச்சர்? அவங்க சொல்றாங்க தோழர்களே என்று சொல்கிறார். தோழர்களேங்கிறது அவ்வளவு பெரிய வெடிகுண்டு வார்த்தையா? இனிமேல் தோழர்கள் தான் சொல்லுவாங்க. நீங்க கம்பராமாயணத்துல உயிர்காப்பான் தோழன். எங்கள் இயக்கங்களில் உலகத்தில் உயர்ந்த சொல் தந்தையை விட, தாயை விட, சகோதரியை விட, உறவினரை விட, உற்ற நண்பனை விட தோழர், காம்ரேட் என்கிற சொல்லுதான் உலகத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற உயர்ந்த சொல். எல்லாவற்றையும் இன்று அவன் தான் இருப்பான். நாங்கள் பாதிக்கப்படுகிற போது, ஒரு தொழிற்சாலையை சாம்சங் தொழிலாளி பாதிக்கப்படுகிற போது 50 தொழிற்சாலைகளின் தொழிலாளிகளுக்காக பட்டினியாக கலந்தானே, அந்த தோழர் என்கிற சொல் தான். தோழரை பார்த்தா ஒரு பயமா இருக்கு. நீங்கெல்லாம் கேட்டாங்க, கேட்க மாட்டாங்க, பதில் சொல்றாங்க. ஆமா, பதில் சொல்லணும், கேட்டா பதில் சொல்லணும். இது ஒன்றும் 2005 அல்லது 1905 1805 கிடையாதுங்க. 2025 தொழிலெல்லாம் படிச்சவங்க, விவரமானவங்க, யூனியன் வைக்கிறான், நியாயம் கேட்கறான், பதில் சொல்லிட்டு போ. இப்படி பயப்படுறாங்க. இதெல்லாம் சரி கிடையாது. எனவே நாங்கள் அறிவித்திருக்கிற இந்த போராட்டங்கள் பாரதி சொன்னான் பார், அக்கினி குஞ்சொன்று கண்டே அங்கொரு பொந்தில் வைத்து வெந்து தனிந்தது காடு தத்திரிகட 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 தத்தோ என்று சொன்னானே, அப்படி தொழிலாளிகள் நாட்டியம் ஆடுவார்கள். மாவட்டம் முழுவதும் நிலைமை முத்துமானால் மாநிலம் முழுவதும் எங்கள் போராட்ட புயல் துவங்கும். 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை நீங்கள் சுமூகமாக முடித்தால் 2 மடங்கு சுமூகமாக முடிக்க நாங்கள் தயார். சமரசத்தை நாங்கள் விரும்புகிறோம். 19ஆம் தேதிக்கு பிறகு உள்ளே இருக்கிற தொழிலாளிகளுடைய சில மாற்றங்கள் நடக்கும் பேச்சுவார்த்தை பொறுத்து. அதை நாங்கள் அறிவிக்கிறோம். எங்கள் தோழர்களை இதுவரை நடந்த போராட்டத்திற்காக நாங்கள் கையை உயர்த்தி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். இந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் உரிய மாற்றத்தை நோக்கி போகும். 19ஆம் தேதி அறிவிப்புக்காக அனைவரும் காத்திருப்போம். நிச்சயமாக சாம்சன் முதல் கட்ட வேலைநிறுத்தத்தை நீங்கள் எதிர்கொண்ட விதம் வேறு. நீங்கள் எங்களோடு மோதித்தான் பார்ப்பேன், சங்கத்தலைவர் வெளியேற்றித்தான் நான் முடிவெடுப்பேன், பழிவாங்குவேன், எதையும் செய்வேன் என்கிற தற்போதைய கொள்கை முடிவிலே இருந்து மாற்றம் வந்தால் ஆலைக்கும் நல்லது, ஆலையிலே வேலை செய்கிற எங்களுக்கும் அது நல்லது. இல்லை சொக்கா பிடிச்சி அடிப்பண்டான்னு சொல்றேன்னா அடி வாங்கி போலாமா? போராட்டத்தின் மூலம் அவங்களுக்கு பதில் சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. போராட்டத்தின் மூலம் பதில் சொல்லுவோம். போராட்டம் கோழைகள் அல்ல, நாங்கள் தோழர்கள். நாங்கள் யாரும் தோழர்கள். யாருக்காகவும் நாங்கள் மண்டியிட மாட்டோம். சட்டத்தின் முன்னால் மண்டியிடுவோம், நியாயத்தின் முன்னால் மண்டியிடுவோம், சமாதானத்திற்காக மண்டியிடுவோம். ஆனால் எங்கள் உணர்வுகளை, எங்கள் உணர்வை, எங்கள் உணர்ச்சியை, எங்கள் உரிமைகளை, எங்கள் சட்டத்தை, எங்கள் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்த நினைத்தால் அரசு வேணுமானால் வாய்மூடி கொண்டிருக்கலாம், தொழிலாளி வர்க்கம் வாய்மூடி கொண்டிருக்காது. கான்ஸ்டிடியூஷன் மை ரைட், கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படையான உயிர், எங்கள் முன்னோர்கள் போராடி பெற்றிருக்கிற அந்த உரிமையை எவனுக்காகவும் நாங்கள் சரணடைய விட மாட்டோம். எந்த விலை கொடுத்தாலும் தொழிலாளி வர்க்கம் அதை உயர்த்தி பிடிக்கும். அதுதான் எங்கள் 200 ஆண்டு கால வரலாறு, எங்கள் 200 ஆண்டு கால படிப்பு, எங்கள் பாடம். எனவே அடக்குமுறையை பார்த்து அஞ்சுகிற இயக்கம் அல்ல. எங்களுக்கு போலீஸுக்கும் எந்த சண்டையும் கிடையாது, எங்களுக்கும் அரசுக்கும் எந்த சண்டையும் கிடையாது, எங்களுக்கும் வேறு யாருக்கும் எங்களுக்கு எந்த சண்டையும் கிடையாது. எங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் கொள்கை ரீதியான சண்டை தான், தனிநபர் சண்டை அல்ல. எனவே இந்த நியாயத்திற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். ஒருவேளை எங்கள் பாஷை புரியவில்லை என்றால் மிக விரைவில் தொழிலாளி வர்க்கத்துடைய இந்த போராட்டம் தொழிற்சாலை எல்லையை கடந்து காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் வர்த்தகர்கள், வியாபாரிகள் அனைவரும் சேர்ந்து கடையடைப்பு போராட்டத்தை நடத்துவதென்று முடிவெடுத்திருக்கிறோம். சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் வர்த்தகர்கள். அரசியல் ரீதியாக போராட்டம் முடிவெடுக்கும். அரசுக்கு அரசியல் நெருக்கடி, சாம்சனுக்கு தொழில் நெருக்கடி, தொழிலாளி வர்க்கத்துக்கு எங்கள் உரிமைக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி, 3 நெருக்கடிகளையும் எதிர்கொள்ள எங்கள் போராட்ட பாதையும் பயணமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் என்று கூறி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தோழர்களையும் பாராட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிவு செய்கிறேன்.
அனுமதித்த காவல்துறைக்கு மீண்டும் ஒருமுறை எங்கள் வீரம் செய்த நன்றி தெரிவித்துள்ள கைப்பற்றி அவர்களுக்கு மதிப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாம்சன் நிர்வாகமே go back go back disciplinary action go back திரும்ப பெருக பழி வாங்கலை திரும்ப பெருக நிறுத்த வேண்டும் முழுமையாக நிறுத்த வேண்டும் உள்ளிருப்பு போராட்டம் ஆலைக்கு வெளியே போராட்டம் தீவிரமாகும் எச்சரிக்கின்றோம் சாம்சன் நிர்வாகமே எங்கள் நாட்டு சட்டத்தை அவமதிக்காதே வீராதே தொழிலாளிகளை பழிவாங்காதே உழைக்கின்ற பெண்களை எல்லாம் கேவலமாக பேசாதே தொழிலாளிகளின் குடும்பத்தை அச்சுறுத்தாதே நிறுத்து கையெழுத்த நிறுத்து சொம்பு கமிட்டிக்கு ஆதரவாக சாம்சங் அதிகாரிகளே ஜால்ரா போடாதே ஆலைக்குள்ளே சொம்பு சங்கம் தேவையா வேலை செய்யாத அடியாட்கள் தேவையா தொழிலாளர் துறையே சாம்சனுக்கு எதிராக SH ஆலையிலே பழி வாங்கலுக்கு எதிராக நாங்கள் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடு சாம்சங் நிர்வாகத்தை SH நிர்வாகத்தை குற்றவாளி கூண்டிலே ஏற்றிட வேண்டும் தமிழக அரசே கால தாமதம் செய்யாதே சட்டவிரோத உற்பத்தி புகார் செய்தோம் தொழிற்சாலை அதிகாரிகளே நடவடிக்கை எங்கே பாயும் படைகள் எங்கே பதுங்குவது எதனாலே உருமுவது எதனாலே சட்டத்தின் கைகளை தமிழக அரசே கட்டாதே சட்டவிரோத ஆலைகள் மீது நடவடிக்கை எடு தீவிரமாகும் போராட்டங்கள் தீவிரமாகும் சங்கம் இல்லாத ஆலைகளை மிரட்டாதே ஒப்பந்த தொழிலாளிக்கு அடி மாட்டி விலைக்கு கூலி குடிப்பதை நிறுத்திக்கொள் பாய்வதற்கு ஏற்றவாறு சம்பளம் வேண்டும் பாதுகாப்போம் சங்கம் வைக்கும் உரிமைகளை பாதுகாப்போம் சமரசம் இல்லை தொழிற்சங்க உரிமைகளோடு சமரசம் இல்லை CITO down capitalism down capitalism up socialism சம வேலைக்கு சம ஊதியம் தொழிலாளிகளின் உணர்வுகளை உயர்த்தி பிடிக்கும் உரிமைகளை அனைத்து சங்க ஆதரவோடு உயர்த்தி பிடிப்போம் Working class Zindabad, Workers Spirit Zindabad, King Kulab Zindabad,